பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாலும் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை நாமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளின் பரிசுத்த ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்க, உம்மை துதிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல சிலாக்கியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல காத்து நடத்தினீரே, எங்களை போஷித்தீரே, உதவி செய்தீரே, எங்களுக்கு துணையாக நீர் இருந்து நடத்தி வந்தீரே. அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனையை தகப்பனே உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய தேவ பிரசன்னத்தினால் நீர் நிரப்பும். அப்பா, பாடுகிற பாடல்கள், வாசிக்க போகின்ற வேத வசனங்கள், தியானங்கள், துதி ஆராதனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நாம் உட்காருவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக 16வது பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை துதிப்போம். இந்நாள் வரையிலே உன்னத
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தின் பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 4வது 5வது வசனங்கள். ஏசாயா 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 4வது 5வது வசனங்கள் வாசிக்க கேட்போம். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்பது. ஆமென். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். நாம் உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக சில நிமிடங்கள் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்லுவோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இம்மட்டும் ஆண்டவர் நம்மை நடத்தினார், இம்மட்டும் நமக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அவர் என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எத்தனையோ பலவீனங்கள் கடந்து வந்த பாதையிலே நமக்கு வந்த சூழ்நிலையிலும் அவருடைய கிருபையினால் நம்மை தாங்கி நடத்தினார். ஆண்டவர் நமக்கு பலனாயிருந்தார். அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கின்றார். நன்றியோடு நாம் துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,
பாத்திரர், சகல சிருஷ்டிகளுக்கும் எஜமானராய் இருக்கிறவர். கொடான கொடி தேவ தூதர்கள் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று சொல்லி இரவும் பகலும் துதித்துக் கொண்டே இருக்கக்கூடிய துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறவர். அவரே ஆராதனைகளுக்கு உரியவர். அவரை நன்றியோடு நாம் துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உங்க சித்தம் போல ஆண்டவரே என்னை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, உமக்காக நான் வாழணும்ப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை எசப்பா, ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நான் உமக்காக வாழணும். உங்க சத்தத்தை கேட்டு உங்க சித்தத்தை நான் செய்யணும். ஆண்டவரே, என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தமானா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தமானா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குவே என்னை உருவாக்குவே. சொல்லுவாண்டவரே, உருவாக்குங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உருவாக்குங்க. அக்கிரமங்களும் பாவங்களும் அசுத்தங்களும் நிறைந்த உலகத்துல என்னை உருவாக்குங்கப்பா. ஒவ்வொரு நாள் உமக்காய் வாழ, உமக்காய் நான் ஓட, உமக்காய் நான் ஜீவிக்க என்னை உருவாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா. உமக்காகவே நான் வாழணும். உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் சித்தமோ. உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் சித்தமோ. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குவே என்னை உருவாக்குவே. உருவாக்குவே என்னை உருவாக்குவே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குவே என்னை உருவாக்குவே. உருவாக்குவே என்னை உருவாக்குவே. நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை உருவாக்கக்கூடியவர். ஆண்டவரே, எங்களை உருவாக்குங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்க பேசுங்கப்பா. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. அடியனுடைய வாயின் வார்த்தைகளும்
உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு தேவன் விடுதலை அளிக்கிறவர். தேவன் விடுதலை அளிக்கிறவர். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தின் பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31 அதிகாரம் 5 வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல், சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். கடந்து வந்து அதை விடுவிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவர். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல அவர் கடந்து வந்து அவர் விடுதலை கொடுக்கிறவர் என்று சொல்லி ஏசாயா 31:5 சொல்லுகிறது. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். விடுவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர், நல்ல தகப்பன் நமக்கு இருக்கின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலகம் அந்த விடுதலைக்காக பல காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் மெய்யான விடுதலையை அவர் கொடுக்கிறவராக இருக்கின்றார். 73 ஆண்டுகள் நம்முடைய இந்தியா விடுதலை பெற்று முடிந்து 74வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இன்னும் இந்தியாவிலே எத்தனையோ காரியத்திலே மக்கள் விடுதலை இல்லாமல் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7 அதிகாரம் 19 வசனத்திலே வாசிக்கின்றோம். பொன்னும் வெள்ளியும் ஒரு மனிதனை விடுவிக்க முடியாது என்று அங்கே சொல்லி இருக்கிறது. பொன் இன்னைக்கு விலை கூடிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அது ஒரு மனிதனை விடுவிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. யோபுவின் சரித்திரம் 12 அதிகாரம் 14 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. ஆண்டவர் ஒரு மனிதனை விடுவித்தால் தான் அவன் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 24 அதிகாரம் 26 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு பணத்தை கொடுத்து விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் பிரயாசப்படுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அங்கே சொல்லப்படும் பொழுது, தன்னை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை விடுதலை பண்ணும்படிக்கு தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். ஒரு தேசத்தின் அதிபதி பவுலை விடுதலை பண்ணுவதற்கு பணம் கொடுத்தால் நான் அவனை விடுதலை பண்ணி விடுகிறேன் என்று சொல்லப்பட்ட ஒரு காலங்கள் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மெய்யான விடுதலை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்களிலும் நம் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். யோவான் 8 அதிகாரம் 32 வசனம் என்ன சொல்லுகிறது? யோவான் 8:32 வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள், அது சத்தியமான வார்த்தைகள். இந்த வேதத்தை நாம் வாசிக்க வாசிக்க அது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ரோமில் இருக்கிற போப்பையா சொல்லியிருக்கிறாங்க, இந்த வேதத்தை வாசித்து அது ரொம்ப பழசாக போய்விட்டது, இனி புதிதாக அந்த வேதத்தை எழுத வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே,
இந்த வேதம் ஒரு நாளும் குறைந்து போவது இல்லை. இந்த வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொரு மக்களும் வாழ்க்கையிலே அவன் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், நானே சத்தியம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இந்த உலகத்தில் அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கின்றோம். இன்னும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நம்முடைய ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கும் அவரை நோக்கி பார்க்கிற மக்களுக்கு, அவரை தேடுகிற மக்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் கொடுக்கிற அநேக விடுதலைகளை குறித்து பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளிலே சில காரியங்களை குறித்து இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. முதலாவதாக கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். இருளின் அதிகாரம், இருளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. இருளுக்கு அதிகாரி அவன் பிசாசு. நான் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு மேலாக நான் வீற்றிருப்பேன் என்று சொல்லி ஒரு நாளிலே பிசாசு தன்னை அவன் மேன்மையாய் அவன் நினைத்த பொழுது ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டார். இப்பொழுது அவன் இருளுக்கு அதிகாரியாய் இருக்கிறான். அதனால்தான் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சங்கீதம் 91 மோசே எழுதுகிறார். எனக்கு அன்பானவர்களே, காரணம் இந்த நோய்கள் எல்லாம் பரவக்கூடியது இருளிலே தான், இரவு நேரங்களில் தான். ஆகவே தான் இருளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார். ஆக முதலாவது காரியம், அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றார், விடுதலை கொடுக்கின்றார். அந்தகாரத்தின் வல்லமை, இருள் நிறைந்த ஒரு நிலைமை. எனக்கு அன்பானவர்களே, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்தகாரத்துக்கு அவன் லோகாதிபதி, அதிபதி என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்தகாரத்திலே இருள், நம்முடைய ஆண்டவர் வெளிச்சமாய் இருக்கிறார். நானே உலகத்திற்கு ஒளி என்றார், நானே உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்றார். என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடக்க மாட்டார்கள் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவன் என்னை பின்பற்றி வந்தால் அவன் வெளிச்சமாய் மாறிவிடுவான் என்று சொன்னவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் இருளுக்கு அவன், இந்த இருளுக்கு லோகாதிபதியாக அவன் இருக்கின்றான். லூக்கா 1ஆம் அதிகாரம் 78ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கம் என்ன? அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரும்படியாக, வெளிச்சம் தரும்படியாக. ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது, நெடுநாளாய் பூட்டி கிடக்கிறது. அந்த வீட்டிற்குள்ளே நெடுநாளாய் அது பூட்டி கிடக்கிறதுனாலே இருளடைந்து போய் இருக்கிறது, பாழடைந்து போய் கிடக்கிறது. ஆகவே இருளடைந்த வீட்டுக்குள்ளே அங்கே பூச்சிகள் வரும், அங்கே சில விஷ பூச்சிகள் கூட குடியிருக்க முடியும். ஒரு நாளிலே அந்த வீட்டின் கதவுகள் திறக்கப்படுகிறது, ஜன்னல்கள் திறக்கப்படுகிறது, வெளிச்சம் உள்ளே வருகிறது. வெளிச்சம் வந்த உடனே அங்கே இருக்கிற பூச்சிகள் எல்லாம் வேக வேகமாய் ஓட ஆரம்பிக்கிறது. காரணம்,
இருளை விரும்புகிறவைகள் அவைகள். எனக்கு அன்பானவர்களே, அந்தகாரத்திலும் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அதுதான் விடுதலை, அதுதான் விடுதலை. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் அந்தகாரத்தின் அடிமைத்தனத்திலே சிக்கி போய் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழி தெரியாமல் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ராத்திரி வந்தாலே எனக்கு தூக்கம் வர மாட்டேன் என்கிறது, ராத்திரி வந்தாலே ஒரு கலக்கம் வந்து விடுகிறது, எப்பொழுது இரவு போய் பகல் வரும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற கலங்கி கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இருளின் பிள்ளைகளாயிருந்தீங்க, இருட்டில் இருந்தீங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, அப்படிப்பட்ட செய்கைகளை செய்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் கர்த்தருக்குள்ளே வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று அந்த வசனம் சொல்கிறது. 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை அழைத்தவர். வெளிச்சம், ஒளி, பிள்ளைங்க பயம் இல்லாம நடப்பாங்க. பகல்ல யாரும் பயப்பட மாட்டாங்க. இரவு இருள் வந்தா பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போக கூட பயப்படுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, அந்தகாரத்தின் இருளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். எனக்கு பிரியமானவர்களே, பிசாசு அந்தகாரத்தில் லோகாதிபதி, அவன் நம்ம வாழ்க்கையில பலவீனத்தை கொண்டு வரக்கூடியவன். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:31 அவர் என்ன சொல்லுகிறார்? பிசாசின் கிரியைகளில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியாக சுற்றி திரிந்தார். உங்க ராத்திரி உங்க தூக்கத்தை அவன் கெடுத்துருவான், ஒரு பலவீனத்தை உங்களுக்கு கொடுத்துருவான், ஒரு தலைவலியை கொடுத்துருவான், உங்க நரம்பு மண்டலத்தில் ஒரு பாதிப்பு உண்டு பண்ணிடுவான், வயிற்றில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவான், உங்க லங்ஸ்ல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவான். அது பிசாசினுடைய கிரியைகள். லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஒரு அசுத்தாவியினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சாத்தான் அங்கே கட்டி வைத்திருந்தான். இருளின் அதிகாரி, அந்தகாரத்தின் லோகாதிபதி அங்கே கட்டி வைத்திருந்தான். இயேசு அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே பேச முடியாதபடி ஒரு மனிதனை பிசாசு கட்டி வைத்திருந்தான் என்று வாசிக்கின்றோம். இன்னைக்கு எத்தனையோ மக்களை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். சுகவீனத்தை கொடுத்து குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுத்து போடுகிறான். எத்தனை குடும்பத்தில் கணவனுடைய வாழ்க்கையில, மனைவி வாழ்க்கையில, பிள்ளைங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அந்த குடும்பத்தின் சமாதானத்தையே இன்னைக்கு பிசாசு கெடுத்து போடுகிறான். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு இயேசு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், இயேசு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். யாராயிருந்தாலும் இயேசுவே நான் உமக்கு சொந்தம், நான் உமக்கு சொந்தம். பிசாசே நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஆண்டவருடைய ஆலயம், நான் என் ஆண்டவருக்கு சொந்தமானவன், நான் என் ஆண்டவருக்கு சொந்தமானவள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது பிசாசின் கிரியைகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இரண்டாவதாக, முதலாவது பிசாசின் அந்தகார கிரியைகளில் இருந்து ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவரை நேசிக்கிற, அவரை தேடுகிற மக்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். காரணம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவதாக, எல்லா பயத்தில் இருந்தும் விடுதலை அளிக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்கள் கொரோனாவினுடைய நாட்கள், கொரோனா அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிற ஒரு காலம். கொஞ்சம் சளி வந்துருச்சு, கொஞ்சம் காய்ச்சல் அடிக்குது, கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் கரகரப்பா இருக்குன்னா ஒரு பயம் வந்து விடுகிறது. கொரோனாவா இருக்குமோ, இப்படி ஒரு பிரச்சனையா இருக்குமோ, அதோடைய ரிசல்ட் நம்ம கையில வந்து சேர்றது வரைக்கும் ஒரு பயம் நம்மை பிடித்து கொள்ளுகிறது. எனக்கு அன்பானவர்களே,
பயத்தை எல்லாம் நீங்களாக்கி உங்களை விடுவிப்பதற்கு இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். நான் கர்த்தரை தேடினேன். தாவீது சொல்றார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எல்லா பயத்திலிருந்து என்னை விடுவித்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பயத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். பயம் எப்படிப்பட்டதாம்? 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, பயம் வேதனை உள்ளது. பயம் வேதனை உள்ளது. ஒரு மனிதனுக்குள்ளே பயம் வந்துவிட்டால் அவனால நிம்மதியா சாப்பிட முடியாது. இன்னைக்கு மனிதர்கள் எத்தனையோ காரியங்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். சில கணவன்மார் மனைவிக்கு பயந்துகிட்டு இருக்கிறாங்க, சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா எப்படி வேதம் சொல்லுது? பயம் வேதனை உள்ளது. ஆகவே இந்த பயத்தை போக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாத, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன விசுவாசி? விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவர் அடிக்கடி இந்த வார்த்தையை அவர் தன்னுடைய சத்தியத்திலே, உபதேசத்திலே அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 1:7 என்ன சொல்லுகிறது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அவருடைய பிள்ளைகள் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கலங்க. நீங்க பயப்படாதுங்க, நீங்க பயப்படாதுங்க. ஆண்டவரை தேடினேன், எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற அவரையே நோக்கி பாருங்க, அவரையே நோக்கி பாருங்க. உங்க பயத்தை எல்லாம் அவர் மாற்றி விடுவார். காரணம் நம்ம யார் தெரியுமா? நம்ம யார் தெரியுமா? ரோமர் 8:15 நாம் வாசிக்கிறோம், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி. அடிமை என்ன செய்வான்? கையை கட்டிக்கிட்டு நிற்பான். எப்பவா யாரு அங்கே யாரு இருக்கிற இங்க வா அப்படின்னு சொன்னா, ஐயா கூப்பிட்டீங்களா அப்படின்னு ஓடி போயிருப்போம். அடிமைத்தனத்தின் ஆவி. நம்ம இந்தியாவில் முன்னாடி அப்படிதான் நம்ம இருந்தோம். இஷ்டத்துக்கு யாரும் எங்கேயும் போக முடியாது. இங்க வா அப்படின்னா வரணும், இங்க போகணும், இதை செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே தான் இந்தியாவிலே நாம் காணப்பட்டோம் 73 ஆண்டுகளுக்கு முன்பதாக. எனக்கு அருமையானவர்களே, அதற்காக, அந்த விடுதலைக்காக எத்தனையோ மக்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தினார்கள், தியாகம் செய்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கையிலும் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்களா? நீங்க ஏசப்பாவுடைய பிள்ளையா இருக்கிறீங்களா? அவருடைய பிள்ளைக்கு உரிய உரிமை என்ன? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்றால் எதை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார். என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம், என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நான் பரிசுத்தமாய் வாழ, நான் நரகத்துக்கு போய்விடாமல் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல, நான் அழிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு எனக்காக அவர் கடைசி சொட்டு இரத்தத்தை ஒப்பு கொடுத்தார் என்பதை உணர்ந்து விசுவாசிப்பது, அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மேல் அவர் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி யோவான் 1:12 வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு அப்பா இருக்காரு, எனக்கு ஒரு தகப்பன் இருக்காரு, எனக்கு இயேசு இருக்கிறாரு. எனக்கு பிரியமானவர்களே, அந்த பயத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட முடியும். இது நீ பயப்படு, நீ அவரை நம்பு, விசுவாசி அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுப்பதினால் வருவது அல்ல இந்த காரியம். ஆண்டவரோடு இணைக்கப்படுவதினால், அவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கையின் மூலமாய் வரக்கூடிய அனுபவம் தான் இந்த பயமில்லாத வாழ்க்கை.
ஒரு தகப்பனை பார்த்து பிள்ளை பயப்படாது. எந்த ராத்திரியா இருந்தாலும் அப்பா கூட இருந்தார்னா பிள்ளைகளுக்கு ஒரு தைரியம் தான். எனக்கு அன்பா, அது எதனால வருகிறது? தகப்பனும் மகளுக்கும் இருக்கிற உறவின் அடிப்படையில் வருகிறது. இன்றைக்கு இயேசுவோடு உங்களுக்கு உறவு உண்டா? இயேசுவோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் உண்டா? இயேசுவோடு இணைந்து செயல்படுகிற வாழ்க்கை உங்களுக்கு உண்டா? எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் பயத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அவன் போன இடத்திலெல்லாம் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். 20 வருஷத்திலே தன் மாமனார் வீட்டிலே சம்பாத்தியங்களை பண்ணவும், அவன் நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் அவனுக்கு கிருபைகளை கொடுத்தார். ஆனால் இப்பொழுது அவன் ஒரு செய்தியை கேள்விப்படுகிறான். இதோ உன் சகோதரன் ஏசா உன்னை தேடி வருகிறான், 400 அடியாட்களோடு வருகிறான். இந்த செய்தி அவன் கேட்டவுடனே அவன் என்ன செய்கிறான்? ஆதியாகமம் 32:7 சொல்லுகிறது, அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்தான், வியாகுலப்பட்டான். தன்னிடத்திலிருந்து ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்தான். பாருங்க, ஒரு பகுதி அவன் அழிச்சு போட்டுட்டா கூட இன்னொரு பகுதியை நம்ம காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி 2 பகுதியாய் அவன் பிரிக்கிறான். பயம், பயம். எனக்கு அன்பானவர்கள், எவ்வளவோ வாக்குத்தத்தங்கள் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்தது இருந்தது. ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம். கடைசியாகத்தான் ஆண்டவரையே பிடித்து கொள்ளுகிறான். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவர் உடனே என்ன செய்தார் தெரியுமா? அவனுடைய தொடையை தான் தொட்டார். ஏன்னா அவன் தொடையை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். என் தொடை பலம் எவ்வளவு தெரியுமா? எத்தனை வருஷம் நான் இப்படியெல்லாம் உழைச்ச ஆள் தெரியுமா? கடைசியில் அவன் தொடையை தொட்ட உடனே அவன் நொண்டி நொண்டி நடந்தான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு முற்றிலும் அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். பயம் போய்விட்டது. அவன் தைரியத்தோடு ஏசாவை அங்கே சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17 இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரத்திலே கோலியாத்தினுடைய சம்பவம். 17:11 சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பயம். அங்கே ஒரு பெரிய ராஜா, இஸ்ரவேல் முதல் ராஜா தான். ஆனால் அவன் அந்த கோலியாத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு பயப்பட்டான் என்று சொல்லி வாசிக்கின்றோம். ஆனால் அதே இடத்துல யுத்தத்திலே பழக்குவிக்கப்படாத, யுத்தத்திலே அவன் பழக்கப்படாதவன், யுத்தத்தை வேடிக்கை பார்க்கும்படியாய் வந்தவன், யுத்தம் எப்படி இப்படியெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு வேடிக்கை பார்க்க வந்த ஒரு வாலிபன் அவன் சொல்லுகிறான், எனக்கும் ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கிறதையா. நான் ஆடுகளை மேய்த்த பொழுது கரடி வந்தது, ஒரு சிங்கம் வந்தது, அவைகளையெல்லாம் மேற்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அந்த ஆண்டவர் இப்பொழுதும் உதவி செய்வார் என்று சொல்லுகின்றான். காரணம், அவனுக்கு பயம் இல்லை. ஏன் என்றால் ஆண்டவரோடு அவனுக்கு ஒரு நல்ல இணைப்பு இருந்தது. ஆண்டவரோடு வாழ்கின்ற ஒரு அனுபவம் இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரோடு வாழுகின்ற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்க பயப்பட மாட்டீங்க. அதனால்தான் தாவீது என்ன சொன்னார்? சங்கீதம் 118:6 கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறாரியா, ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறாரு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டா? அந்த அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே 2வதாக எல்லா பயத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கின்றார். 3வதாக ஆண்டவர் எதிலிருந்து விடுவிக்கின்றார்? லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். லூக்கா 4:18 வாசிக்கின்றோம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே வாசிக்கிறார். ஒரு ஆலயத்தில் நின்று அவர் பிரசங்கிக்கும் பொழுது அவருடைய பிரசங்கம் இந்த தலைப்பில் அவர் பிரசங்கிக்கிறார். தான் இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கம் என்ன என்பதை குறித்து அவர் பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்று அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தரித்திரருக்கு எதற்கு சுவிசேஷம்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான் தரித்திரன்.
அவனுக்கு சுவிசேஷத்தை கொடுத்தால் அவனுக்கு என்ன பிரயோஜனம் என்று நாம் நினைக்கலாம். ஐயா அவன் கஷ்டப்படுறான் ஐயா, சாப்பாட்டுக்கு கூட இல்லாம, ஆகவே அவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். எத்தனை நாள் கொடுப்பீங்க? இன்னைக்கு கொடுப்பீங்க, நாளைக்கு கொடுப்பீங்க, அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் கஷ்டம். எனக்கு அன்பானவர்கள், ஆனால் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது, கிரியை செய்யும் பொழுது அவன் வாழ்க்கையே மாற்றுகிறது, அவன் தரித்திரத்தையே மாற்றுகிறது, அவன் குடும்பத்தின் நிலைமைகளையே மாற்றுகிறது. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, அதனால்தான் சுவிசேஷம் ஒரு மனிதனுக்குள்ளே போகும் பொழுது, அமெரிக்கா போன்ற வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், எனக்கு பிரியமானவர்கள், எந்தெந்த நாடுகளுக்குள்ளே எல்லாம் சுவிசேஷம் கடந்து சென்றதோ அந்த நாடுகள் எல்லாம் தரித்திரத்தின் நிலைமைகளிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆகவே ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை என்னவென்றால், பாவ கட்டுகளில் இருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். பாவம், தரித்திரம் மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவத்தினால கூட வரலாம். அது மாத்திரமல்ல, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. இன்னைக்கு சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள், ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு பாவத்தின் சிறையிருப்பு, அதில் விடுதலை பெற முடியல, பிரயாசப்படுறாங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கறாங்க, எவ்வளவோ பிராக்டிசஸ் எல்லாம் பண்ணி பார்க்கறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசு மாத்திரமே. அவர் பாவத்தில் விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவர். காரணம், வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 146:7 வாசிக்கிறோம், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். பாவங்கிறது ஒரு கட்டு, அந்த அடிமைத்தனம் பண்ணி வைத்திருக்கிறான் பிசாசு. அந்த அடிமைத்தனத்திலே, பாவத்தில் இருந்து அவர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிற அப்போஸ்தலர் 3:14 வாசிக்கிறோம், பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகரை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டீர்கள் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் பிரசங்கத்தில் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தெய்வம்? பரிசுத்தமுள்ள தெய்வம், அவர் நீதி உள்ள தெய்வம். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? நிர்பந்தமான மனுஷன் நான். ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் என்னை விடுதலையாக்குவார்? கிறிஸ்தவங்க தான் பேரை வச்சிருக்கிறாங்க, ஆனா பாவம் பண்றாங்க. கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய கணவன்மார், கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய மனைவிமார், பிள்ளைங்க தவறான வழியிலே கடந்து போகக்கூடிய பிள்ளைகள், பாவம். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யார் என்னை விடுதலையாக்குவார்? எத்தனை மக்கள் இன்னைக்கு விடுதலை இல்லாம வாழ்க்கையே தொலைந்து போய் நிற்கிறார்கள். எனக்கு ஒரு விடுதலை உண்டா என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். கலாத்தியர் 1:4 நான் வாசிக்கின்றோம். கலாத்தியர் 1:4 அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய பாவங்களுக்காக யாராவது அடிக்கப்பட்டது உண்டா? உங்களுடைய அக்கிரமங்களுக்காக யாராவது ரத்தம் சிந்தினது உண்டா? உங்களுடைய எல்லா மீறுதல்களுக்காக கல்வாரி இரத்தத்தை சிந்தி உங்களுக்கு பதிலாக தண்டனையை அனுபவித்தவர்கள் உண்டா? நமக்கு பதிலாக நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். அப்போஸ்தலர் 13:39 சொல்கிறது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளிலிருந்து இவராலே விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மோசேயினுடைய நியாய பிரமாணத்தினாலே யாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட முடிவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின வெளியேற பெற்ற இரத்தத்தை, எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவங்களுக்காக என்று சொல்லி யார் ஒருவர் தன்னை உணர்ந்து தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி
நீதிமானாய் அவர்கள் மாற்றப்படுகிறார்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என வாசிக்கின்றோம், இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் நித்திய வாழ்வை இழந்து போய்விடுவான். அதுதான் வேதம் சொல்கிறது, பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ராத்திரியில நம்ம படுக்க போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் நாம் செய்த காரியங்களை குறித்து நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து, இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறேனா, ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களை நான் செய்திருக்கிறேனா, நான் பேசின காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது, நான் பார்த்த பார்வைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது, நான் செய்த செயல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று ஒவ்வொரு நாளும் நம்மை அலசி ஆராய்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நாம் வாழும் பொழுது நாம் நித்திய வாழ்வை ஒரு நாளும் இழந்து போய்விட மாட்டோம். அது மாத்திரமல்ல, இன்னும் எதிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார்? எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் வேதத்திலே வாசிப்போம் என்றால் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசித்து பார்ப்போம் என்றால், அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, விற்று போடப்பட்டவன், மறக்கப்பட்டவன், அவனுக்கு உரிமையே கிடையாது, பேச கூட அவனால முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அப்படிப்பட்ட ஒரு வாலிபன், எல்லாராலும் மறக்கப்பட்டவன், ஆனால் உபத்திரவத்தை அனுபவித்தவன். வேதம் சொல்கிறது, தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் அவனை விடுவித்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்க உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு உபத்திரவம் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறதா? அந்த உபத்திரவங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு கூட இருந்து ஆண்டவர் என்ன செய்தாரோ அந்த உபத்திரவங்களில் இருந்து அவனை விடுவித்தார். 2 வருஷம் ஆச்சு அவனை விடுவிக்கிறதுக்கு. காரணம் என்ன தெரியுமா? அங்க ஒரு மனிதன் வந்தான். அந்த மனிதனிடத்துல சொல்றாரு, ஆதி 40:14, என்ன நீ நினைச்சுக்க, என் மேல் தயவு வை, நீ ஏன் காரியத்தை சொல்லி இந்த இடத்துல நீ எனக்கு விடுதலை கொடுக்கணும், நீ எனக்கு விடுதலையாக்கணும். மனிதனை தேடி போன அந்த மனுஷன் மறந்துட்டான். மனிதர்கள் மறந்துடுவாங்க. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், இந்த உபத்திரவத்திலிருந்து என்ன வழி, நீ அங்க போ, அங்க போ, அதை செய், இதை செய், அவங்கள போய் பாரு, இவங்கள போய் பாரு, யாரையும் பார்க்காண்டா. உபத்திரவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, எந்த தேசத்திலே அவன் உபத்திரவப்பட்டானோ, எந்த இடத்திலே அவன் கஷ்டத்தை அனுபவித்தானோ, எந்த இடத்திலே அவன் நிந்தையும் அவமானத்தையும் சந்தித்தானோ, அதே இடத்துல அதே தேசத்துல எல்லா மக்களையும் ஆளக்கூடிய அளவிற்கு கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை உபத்திரவத்தின் பாதையில கடந்து போய் கொண்டிருக்கலாம். அந்த உபத்திரவத்தில் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் உபத்திரவத்தை பாருங்க என்று சொல்லி நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, மனுஷங்கிட்ட போய் சொல்லாதுங்க. ஆண்டவர் மனுஷங்கிட்ட தானே சொல்லி இருக்கிற, அப்ப இன்னொரு 1 வருஷம் போட்டேன்னு விட்டுருவார், டியூல விட்டுருவார். யோசேப்பு அப்படிதான் விட்டார். 2 வருஷம் ஆண்டவர் மறந்துட்டார். எனக்கு அன்பானவர்களே,
நாம் பல நேரங்களிலே உபத்திரவங்கள் வரும் பொழுது மனிதனை நாடி செல்லக்கூடாது. ஆண்டவரே அவரே தான் எனக்கு என்று சொல்லி, நீங்கள் வேதத்தில் தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிறவர்களுக்கு ஒரு உபத்திரவம் வந்த பொழுது, ஒரு சவால்கள் வந்த பொழுது அவங்க கர்த்தரையே நோக்கி இருந்தாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பாரு. அந்த நம்பிக்கையை பார்த்து ஆண்டவரே அவங்க கூட வந்தாருங்க. எனக்கு அன்பானவர்களே, வேதம் அதைத்தான் அப்போஸ்தலர் 12:11 வாசிப்பாருங்க. அங்க பேதுரு சிறைச்சாலையிலே கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். அங்கே கர்த்தரே தம்முடைய தூதன் அனுப்பி அவரை விடுவித்தார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் ஆண்டவர் விடுவிக்கிறார். கடைசியாக எல்லா கவலைகளிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். கவலைப்படாதவங்க யாராவது உண்டா உலகத்துல? எல்லாருக்கும் கவலை. பிள்ளையை பெற்றவங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அமையணும், நல்ல வாழ்க்கை வேணும், குடும்பத்தின் காரியங்களை குறித்த கவலை, எத்தனையோ கவலைகள். எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதி பாடு போது. இன்னைக்குள்ள பாடு இன்னைக்கு, நாளைக்குள்ள பாடு நாளைக்கு ஆண்டவர் நடத்துவார். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய கவலையினால என்ன ஆகுது தெரியுமா? கவலை ஒரு மனிதனுடைய சரீரத்தை ஒடுக்கும். நீதிமொழிகள் 12:25 சொல்லுது, கவலையினால மனுஷனுடைய சரீரம் ஒடுங்கி போகுது கவலைப்பட்டு. இன்னும் மத்தேயு 13:22 வாசிக்கிறோம், கவலை வந்த உடனே வசனத்தை விட்டு விடுவாங்க, நெருக்கி போடும். உலக கவலை மனிதனுடைய அந்த வசனத்தை நெருக்கி போடும் என்று சொல்லி இருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கவலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கலக்கத்தை கொண்டு வரும். கலக்கம். மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். எனக்கு பிரியமானவர்களே, நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க வேதத்துல வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா, கவலைப்படாமல் இருங்க, கவலைப்படாதுங்க. காரணம், லூக்கா 21 அதிகாரம் 34 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கவலையினால் இருதயம் பாரமடையும். ஹார்ட் அட்டாக் ஏன் வருது தெரியுமா? ரொம்ப கவலைப்படுறவங்களுக்கு வாயை விட்டு சிரிக்கவே மாட்டாங்க. ரொம்ப மன அழுத்தமா இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். ஆனா கவலையை விடணும்னு ஆண்டவர் சொல்றார். கவலையினால் இருதயம் பாரமடையும். என்ன கவலையினால? ஆண்டவருக்கு பிரியமா எப்படி வாழ்றதுங்கிற கவலையா? இல்ல, லௌகீக கவலையினால. என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம், இப்படிப்பட்ட இந்த கவலை, இந்த லௌகீக கவலை வந்து 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 மனுஷனுடைய இருதயத்தை அது என்ன செய்தான்? பாரமாக்குதான், அழுத்துதான். பாரம்னா அழுத்துறது. அந்த இருதயத்துக்கு மேல ஒரு கல்லூரிக்கு வச்சா அப்படி இருக்கும், அப்படி பாரமா இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்துல நிறைய பேர் கவலைப்பட்டாங்கள. சவுல் தன்னுடைய கழுதையை குறித்து கவலைப்பட்டாரு. இன்னும் யோசேப்புடைய சகோதரர்கள் தங்களுடைய தட்டுமுட்டு சாமானங்களை குறித்து கவலைப்பட்டார்கள் அப்படின்னு பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் கடலில படகுல போய்கிட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது கடல்ல கொஞ்சம் மெதுவா காற்று வீசுது, கொஞ்சம் கொந்தளிப்பு உண்டாகுது, புயல் அடிக்குது. இன்னைக்குள்ள சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. அப்படிதானே? காற்று வீசுது, கொந்தளிக்குது, புயல் அடிக்குது, வேலை இல்லை, வருமானம் இல்லை, நெருக்கடியான சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த கடல்ல படகு போய் கொண்டிருந்தது. இயேசுநாதரங்க படகின் பின்னணியத்திலே அவர் நித்திரையாய் இருந்தார் என்று சொல்லி நாம் மார்க் 4:38 வாசிக்கிறோம். கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவருக்கு அக்கறை இல்லாமல் போய்விடுமா? அவர் அக்கறை இல்லாமலா இருப்பார்? எனக்கு அன்பானவர்களே, நம்மேல் அக்கறையுள்ள ஆண்டவர் அவர், கரிசனையுள்ள தெய்வம் அவர். எனக்கு அன்பானவர்களே, கலங்குனாங்க, பயந்தாங்க, நடுங்கி போயிட்டாங்க.
வாழ்க்கையே முடிந்து போகும் போல என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டி அமைதிப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்கள், இன்னைக்கு நமக்கு இருக்க வேண்டிய கவலை என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 7:32 சொல்கிறது, கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்கின்ற கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுங்க. கர்த்தருக்குரியவைகள் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு நான் பிரியமா வாழ முடியும், அதை குறித்த கவலை தான் இன்னைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கிற எதுவும் நம்ம கூட வரப்போறது இல்லை. நீங்கள் எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறீர்களோ அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் தான் நீங்கள் நித்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிலிப்பியர் 4:6 நாம் வாசிக்கிறோம், கவலை வந்தால் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், 5 அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவரோடு வாழ்ந்தவர், ஆண்டவரை மறுதலித்தவர், ஆண்டவரை விட்டு தூரமாய் போனவர், மறுபடியும் இயேசுவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டு ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு ஆண்டவருக்காய் வாழ்ந்து ஆண்டவருக்காய் தன் வாழ்க்கையை முடித்தவர். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? 1 பேதுரு 5:7 வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. ஆண்டவர் மேல உங்க கவலை வைத்து விடுங்க. எல்லா கவலைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் விடுவிக்கிறார். அந்த காலத்தில் விடுவிக்கக்கூடியவராய் இருக்கிறார். இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுவிக்கக்கூடியவர். அது மாத்திரம் எல்லா உபத்திரவங்களிலிருந்தும், பயத்திலிருந்தும், பாவ கட்டுகளிலிருந்தும், கவலைகளிலிருந்தும் இன்றைக்கும் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் மெய்யான விடுதலை பெற்றுக்கொண்டு நீங்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு சாட்சியாய் நீங்கள் வாழ முடியும். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு இறுதியாக நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய ஈசிய பாடல் புத்தகத்திலே 131வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையிலும் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். அப்பா, இன்றைக்கும் யார் யார் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கின்றார்களோ அவர்கள் ஆண்டவரை விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பா, ஆம் ஆண்டவரை, இருளின் அதிகாரத்திலிருந்து, பிசாசின் கிரியைகளிலிருந்து ஆண்டவரே, இன்றைக்கு பிசாசு பலவீனப்படுத்தி வேதனைப்படுத்தி மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்து போய்விடும்படியாய் செய்கிறானே.
அப்படிப்பட்ட அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, உபத்திரவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, கவலைகளிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, ஆண்டவரே நீர் இன்றைக்கும் உயிரோடு ஜீவிக்கிறீரே அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை, உமக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கை, உம்மோடு ஐக்கியப்படுகிற வாழ்க்கை, உம்மை புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே எப்படிப்பட்ட தெய்வம், இயேசு யார், அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு உம்மோடு இணைந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. அப்படி வாழும் பொழுது சுவாமி எல்லா கட்டுகளிலும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோமே. இந்த நாளிலும் அப்பா, யாராவது ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் தியானித்த இந்த காரியங்களில் ஏதோ ஒரு காரியத்திலே ஆண்டவரே விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு விடுதலை அவர்களுக்குள்ளே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே எந்த காரியத்தில் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தேவையோ, எந்த காரியத்திலும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, தகப்பனே நீர் உதவி செய்யும். இயேசுவே நீர் உதவி செய்யும். ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்கிறவரே நீர் உதவி செய்யும். உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து மகிழ பண்ணும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். சீக்கிரத்தில் தேவாலயங்கள் திறக்கப்பட நீர் கிருபை தாரும். இந்த கொள்ளை நோய்கள் முற்றில் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வழி நடத்தும் திருச்சபையின் மக்களுக்காக, இந்த நாளில் உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். எல்லா துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வழுவாதபடி நம்மை காக்கக்கூடியவரும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிலைநிறுத்த வல்லமை உள்ளவருமாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா.
நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி.